இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழிபாட்டு காலங்கள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, சில வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காலமும் பிரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு காலத்திற்கான பெயர், திருவருகை காலம், தவ காலம் என்றெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் பாஸ்கா காலம் என்று சொல்லுகிற உயிர்ப்பினுடைய பெருவிழா நாட்கள், உயிர்ப்பின் காலம். இந்த உயிர்ப்பின் காலத்தில் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். அதாவது நாம் ஏற்கனவே பிறந்து விட்டோம், ஏதோ ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நிறைவடையாத ஒரு நம்பிக்கை வாழ்வு. நீங்கள் இந்த நிறைவடையாத நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே பயணிப்பதனாலே உங்களுக்கு பயன் இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உயிர்ப்பின் மக்களாக மாற வேண்டும். இந்த நாட்களில் இந்த அறைகூவலைத்தான் இயேசு கொடுத்து கொண்டே இருக்கிறார், இந்த அழைப்பைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ இங்கே வந்திருக்கிற நாம் எல்லோருமே யோசிக்கணும், நான் மீண்டும் பிறந்து விட்டேனா? உயிர்த்த இயேசுவின் மக்களாக நாம் மாறி இருக்கிறோமா? நான் மாறி இருக்கிறேனா அப்படின்னு இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். முதல் வாசகத்திலே நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் பாருங்கள். திருத்தூதர் பணியில் அவங்க உயிர்த்த மக்களாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறார். அது வரைக்கும் அவங்களும் உலகத்தை சார்ந்த மக்களாகத்தான் இருந்தார்கள். நற்செய்தியில் அதற்கு நமக்கு படம் போட்டு காட்டப்படுகிறது. இயேசு உயிர்த்திட்டாரு, ஆனாலும் சீடர்கள் ஒரு உடல் சார்ந்த மனிதர்களாகவே இருந்தார்கள். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அவருக்கு பிரச்சனையெல்லாம் வயிறு தான், சாப்பாடு. இயேசு இருந்தார், எல்லாம் பார்த்து கொள்வார் நினைத்தோம், ஆனால் இயேசு போயிட்டார். இனிமேல் இயேசுவை நம்பி பயன் இல்லை, நாம் நம்முடைய கையை நம்பி உழைத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவோம். அவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்றவர்களும் சொல்கிறாங்க, நாங்களும் வருகிறோம். அதுதான் ஒரு ஒரு உலகத்தினுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம கூட இதே போல தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறோம், உழைக்கிறோம். எதுக்கு உழைக்கிறோம்? சம்பாதிக்கிறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்திக்கணும், நல்லா வாழணும். இது ஒரு விலங்கின் மனநிலை. ஒரு விலங்கும் என்ன செய்யுது? ஏர்ந்து வேகமாக காடு நோக்கி போகிறது, வயல்கள் நோக்கி போகிறது. எதுக்கு போகுது? வயிற்றை ரொப்பிக்கிட்டு வரணும், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு இச்சைக்குரிய ஒரு உலகம். இந்த ஒரு வாழ்க்கை என்பது ஒரு உயிர்ப்பின் வாழ்க்கை அல்ல. நம்ம வாழ்ந்து மரிக்கிற போது 2 விதமான அடையாளம் கொடுக்கப்படுகிற. பெரிய இந்த பணக்காரன் லாசர், ஏழை லாசர் ஓமையில் நம்ம பார்க்குறோம். பெரிய பணக்காரன் நல்ல பட்டாடைகளை உடுத்தி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய அழைப்புக்கு அங்கே ஓடி வருவதற்கு 50 வேலையாட்கள் இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தான், அடக்கம் செய்யப்பட்டான். அவன் இறந்த உடனே அடக்கம் செய்தார்கள். ஏழை லாசர் இறந்தார், விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார், ஆபிரகாமின் மடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இன்னைக்கு இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம ஆழமாய் சிந்திக்கணும். நாம் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறோமா அல்லது எடுத்து கொள்ளப்பட விரும்புகிறோமா? அன்னை மரியாள் இந்த ஆலயத்தில் கொலுவேற்றி இருக்கிற ஒரு அருமையான தாய். இந்த தாயினுடைய அடையாளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மளுடைய ஜெபமாலையில் அவர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். மகிமை நிறை தேவ ரகசியத்தில் இதை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை தியானிக்கிறோம். அப்போ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் என்ன? அவர்கள் புதைக்கப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை உடல் சார்ந்ததாக இல்லை, உயிர்ப்பின் மகளாக அவர் மாறியிருந்தார். இன்னைக்கு இந்த திருத்தூதர்கள் உலகத்தின்படி வாழ்ந்ததுனால தான் மீன் பிடிக்க போகிறாங்க. அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியல. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் மாறினார்கள், மாறிய மனிதர்கள். முதல் வாசகத்தில் அவர்கள் எப்படி மாறியிருந்தார்கள்? இனி இயேசுவை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி திருத்தூதர்களுக்கு அவங்க பெரிய ஒரு தண்டனையை வைத்து அனுப்புகிறாங்க, கட்டளையிட்டு விடுதலை செய்கிறாங்க. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும். கிறிஸ்துவின் பொருட்டு அவர்கள் அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால். இப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வயசு எத்தனைன்னு கணக்கு பண்ணிக்கங்க. உங்கள் வயசு எத்தனைன்னு, இத்தனை வருஷமாக நீங்கள் இயேசுவின்
பிள்ளைகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கேயாவது நான் இயேசுவுக்காக வாழ்வதனால காயப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களால் எங்கேயாவது அடையாளம் சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே நான் இயேசுவுக்காக, நீங்கள் கடன் வாங்கி அவமானப்பட்டிருக்கலாம், அடுத்தவனை போய் ஏதாவது வம்பு பேசி அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகத்தில் இருந்து நீங்கள் உங்கள் பெருமைக்காக ஓடி அங்கே அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எங்கேயாவது அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் அப்படி நடக்கலை அப்படின்னா நீங்கள் மறுபிறப்பு அடையலை, உயிர்ப்பின் மக்களாக வாழலைன்னு அர்த்தம். இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. ஆனால் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், கடவுள் கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் நான் ஓரமாக உட்காந்துட்டு பூசையை பார்த்தீங்கன்னா திருச்சபை கட்டளை சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பது. கண்டாச்சு, நன்மை வாங்கியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் என்னுடைய நம்பிக்கை வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், பவுலடியாருடைய வார்த்தையில் சொன்னால், சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். திருச்சட்டத்தின்படி வாழுகிற திருச்சட்டம் என்னை சாபத்திற்கு உள்ளாக்கியது. கடவுள் நம்மை சட்டத்திற்குள்ளேயே நிற்க இல்லை, சட்டத்தை கடந்து அன்புக்குள்ளே போகணும். இதுதான் சிலுவையின் அடையாளம். சட்டத்தை கடந்த அன்பு எங்கே இருக்குது சாமி? தான் இங்கே இருக்குது. கடவுள் என்கிற அந்த சட்டம் சொல்லியது, கடவுள் என்கிற நிலையை விட்டு அவர் இறங்க முடியாது. கடவுள் சட்டம் அப்படி தான் சொல்லுது. ஒரு அதிகாரியின் சட்டம் அப்படி தான் சொல்லுது. இந்த அதிகாரி ஒரு மேலிடத்தில் அதிகாரியாக இருக்கிறவர் அந்த அதிகாரத்தை விட்டு இறங்க முடியாது. ஆனால் கடவுள் இறங்கி வந்தார், சட்டத்தை விட்டுட்டு இறங்கி வந்தார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நான் இன்னும் எந்த விதத்திலும் அவமானப்படலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடக்கம் செய்யப்படக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கிறது. நீங்கள் அடக்கம்தான் செய்யப்பட போகிறீர்கள். அதனால நம்ம என்ன செய்யணும்? திருத்தூதர்கள் மாறினதை போல நம்ம மாற வேண்டும். யாருக்காக? இவருக்காக. இவர் யாரு? 2வது வாசகம் காட்டி கொடுக்குது. திருவெளிப்பாட்டினுடைய நூல் யோவானுக்கு காட்சி கொடுத்து கடவுள் சொல்றாரு பாருங்க, அவரது குரலை கேட்டேன். அவர் யாரு? கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ நீங்களும் ஆண்டவருக்காக இழந்து நிற்கிற போது இவருக்கு சான்று பகர்கிறீர்கள். அவர் எப்படி இருக்கிறாராம் பாருங்க. வல்லமை, எத்தனை வார்த்தையை இந்த இடத்துல போடுறாங்க பாருங்க. வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளவும் ஒருத்தட்ட இருக்குன்னா அது கடவுள், அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருக்காக யார் மடிகிறார்களோ, இவருக்காக யார் விட்டு கொடுக்கிறார்களோ, இவருக்காக இந்த உலக பெருமையை யார் இழக்க துணிகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் இந்த மாட்சியை கொடுக்க போறாரு. அதான் கடைசியில் சொல்லுது பாருங்க, அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் சுற்றி இருந்த எல்லாரும், வானதூதர்கள், ஆயிரமாய் இருந்த அங்கிருந்த புனிதர்கள், அவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. என் அன்பு பிள்ளைகளே, இதை கொடுக்கத்தான் கடவுள் நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை கொடுக்கிற போது மற்றவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் ஏன் கடவுள் மீது இவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம சொல்ல முடியும், அவர்தான் எல்லாருக்கும் அரசர். நீங்கள் சான்று பகர்கிற பிள்ளைகளாக மாறுகிற பொழுது துன்பங்களை தாங்குவீர்கள், அவமானங்களை ஏற்பீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவருக்குரிய திருத்தூதர்களாக மாறுகிறீர்கள். இந்த மாற முடியாத நிலையில் இருந்த புனித பேதுருவும் அவருடைய சீடர்களும் நமக்கு அடையாளம். அவர்கள் மாறினார்கள். கடவுள் கேட்டாரு, நீ என் அன்பு செய்றியா? என் ஆடுகளை பேணிவல. இன்னைக்கு நாம உறவுகளை சிதைத்துவிட்டு, நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்களை சிதைத்துவிட்டு, உறவுகளை எல்லாம் இழந்துவிட்டு நம்ம ஒரு கோட்டையை கட்ட விரும்புகிறோம். நான் மட்டும் உயர்ந்து கட்டுவேன் பாபேல் கோபுரம், அழிந்து போவீர்கள். பாபேல் கோபுரம் சொல்கிற செய்தி, எவனெல்லாம் தனக்கென்று ஒரு கோட்டை கட்டுகிறானோ, நான் என் குடும்பம் கட்டுகிற கோட்டை என்று உங்களை மட்டுமே வைத்து கட்டக்கூடிய கோட்டைகள் எல்லாம் பாபேல் கோபுரத்திற்கான அவமானத்தின் கோட்டைகளாக மாறி அழிந்து போகும். ஆண்டவர் உயிருள்ளவர், வாழ்வு கொடுக்கக்கூடியவர். அவர் கொடுக்கிற அழைப்பு, நீ உன்னை இழந்து இதோ நீ என்னுடைய மந்தையை மேய்த்துப்பார், என்னுடைய மந்தையை கூட்டி சேர். ஆண்டவருடைய இந்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை உணர்ந்து பயணிக்கிற போது நாம் துன்பங்களால் துயரங்களால் நிரப்பப்படுவோம்.
ஆனாலும் நான் ஆண்டவருக்குள் பயணிப்பேன் என்று இந்த உலகத்தை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களே ஆண்டவருடைய அரியணையில் சூழ இருந்து அவரை புகழ்ந்த அந்த வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நிற்க தகுதியுள்ளவர்கள். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கை செய்யும் போது, இந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, என் அகக்கண்களை திறந்துவிடும் என்று மன்றாடுவோம். ஆமென்.